இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, எந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படிய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை கூட வாசித்து ஆண்டவர் நம்மளோடு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியத்தை, நாம் கடைபிடிக்க வேண்டிய காரியத்தை ஆண்டவர் நம்மளோடு இடைபடுவாராக. அது அப்போஸ்தலர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தாங்கள் காணியாட்சியை விற்றார்கள். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் காலத்தில் நடக்கப்பட்டது. 2026 இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்துக்கு அப்புறம் அப்போஸ்தலருடைய காலங்கள். அப்பொழுது சபைகள் ஒருமித்து ஏகமாய் கூடி ஆராதிக்கிற அந்த வேலையில எல்லாரும் என்ன செய்றாங்க, அவங்க சொந்த கிரையத்து சொத்துக்களை எல்லாம் வித்து அப்போஸ்தலர் பாதத்தண்டையில கொண்டு வந்து வைக்கிற ஒரு கதை நம்ம எழுதப்பட்டு இருக்கிறது. உண்மை சம்பவம், இது கதை அல்ல, உண்மையான சம்பவம். வேத புத்தகத்தில் எழுதப்பட்டதெல்லாம் உண்மையான சம்பவம். அப்படி அநேக சபையில் இருக்கிறவங்க எல்லாம் கொண்டு வந்து உங்க பாதத்துல வைத்து எல்லாம் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் என்று எழுதுரு. இப்ப யாரும் பொதுவாக வச்சு அனுபவிப்பாங்களா? அனுபவிக்க மாட்டாங்க. ஏன்னா மொத்தத்தையும் என்ன செய்றாங்க, ஒரு கணக்குலயே வச்சுக்கணும்னு பார்ப்பாங்க. அன்னைக்கு எல்லாரும் அப்படி வைக்கும் பொழுது இந்த சப்பீரால் அனனியானுடைய கதை நிறைய தடவை நம்ம கேட்டிருப்போம். எங்க பார்த்தாலும் இந்த கதை ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு தண்டனை கொடுக்கப்பட்ட இடம். அவர்கிட்ட கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்துல வைக்கிறாங்க, பேதுருட்ட கொண்டு வந்து வைக்கிறாங்க. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்தது பரிசுத்த ஆவியின் இடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? வேலை பாருங்க. தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். அவங்க அந்த இடத்தை வித்ததுல கொஞ்சம் பணத்தை எடுத்து, அவங்க இடம் தான், அவங்க சொத்து தான், அவங்க பணம் தான், கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. எடுத்து வச்சதை மறைச்சிட்டாங்க. அப்போஸ்தலர் பாதத்தை மீதி வச்சதும் அப்ப பேதுரு கேட்கிறாரு. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவை, நிலத்தி கிரயத்தில் ஒரு பங்கை நீ வஞ்சித்து வைத்தது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஏன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமா நீ போய் பேசின அப்படின்னு. அதை விற்கும் முன்னே அது உன்னோடையதா இருக்கவில்லையா? அதை விற்ற பின்னும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையா? உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். ஒண்ணுமே பேசல. இந்த வார்த்தையே, இந்த இடம் ஓ இடம் தான், விற்கிறதுக்கு முன்னாடி உனக்கு அது ஒன்னோடு தான் தெரியும், வித்ததுக்கு அப்புறம் அது உன் கிட்ட தான் இருக்கு. ஆனா நீ பரிசுத்த ஆவியின் இடத்தில் பொய் சொன்னது என்ன அப்படி சொன்னதுமே கீழே விழுந்து மரித்து போகிறதை பார்க்க முடிகிறது. அதே போல அவர் மனைவியும் இவன் அடக்கம் பண்ணிடுறாங்க. வாலிபர்கள் வந்து சபையில என்ன செய்றாங்க, அடக்கம் பண்ணிட்டாங்க. அனனியா மரித்து போனது தெரியாமல் சப்பீரா அவர் மனைவி கொஞ்ச நேரம் கழிச்சு வராங்க. வரும்பொழுது என்ன செய்றாரு, அதே கேள்வியை பேதுரு கேட்கிறாரு. அவளும் அதை என்ன செய்றாங்க, அப்படியே போய் பேசுறாங்க. அவங்க பணம் தான், ஏன் போய் பேசணும்? அவங்க பணம் தான். நான் கொஞ்சம் பணத்தை எடுத்து வச்சுட்டா அவங்க ஒண்ணுமே நடந்திருக்காதாங்க. தேவனுடைய மகிமை எப்படி வெளிப்பட்டது என்பதை வெளிப்படுத்தும்படி ஆண்டவர் இவர்களை கொண்டு கடைசி பரியந்தம் ஒவ்வொரு மனிதனும் அறிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் இந்த காரியத்தை எழுதி வைத்திருக்க. ஏதோ அனனியா சப்பீரால் 2 பேர் போய் பேசினாங்க, செத்து போயிட்டாங்க அப்படின்றதுக்காக எழுதப்படவில்லை. பிரியமானவர்களே, இங்கு அவருடைய பணத்தை, அவருடைய சொத்தை வித்தார்கள். அதுல ஒரு பங்கை தான் அவங்க வஞ்சித்து வச்சாங்க, மத்தவங்க பங்கை வச்சு வைக்கல. அவங்க பேசுனது பரிசுத்த ஆவியானுக்கு விரோதமான ஒரு சின்ன போய் பேசினாங்க. ஆமா இவ்வளவு தான் வித்தோம் அப்படின்ட்டாங்க பேதுருட்ட. அது யார்கிட்ட சொல்ல? கடவுள்கிட்ட இல்ல, அப்போஸ்தலர்கிட்ட தான் சொல்றாங்க, பேதுருவை பார்த்து தான் சொல்றாங்க. அதே நிலைமை அவருடைய மனைவிக்கு ஏற்படுகிறதை நான் பார்க்க முடியுது. அனனியா மரித்து அடக்கம் பண்ணிட்டு அவங்க பாதக்கு வயிற்றுல வர சப்பீராலும் செத்து போகிறதை பார்க்க முடியும். கீழே விழுந்தா மரித்த ஓட்டவன், வேற பேச்சே கிடையாது. கீழே விழுந்ததும் மரித்து போய்விட்டான். அவளையும் தூக்கி அடக்கம் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்டதான ஒரு நிலைமை இந்நாட்கள்ல இருக்குமே, நாள் தெய்வ பயம் என்ன என்பதை என்ன செய்ய முடியும், உணர்ந்து கொள்ள. ஆனா ஆண்டவர் கிருபையுள்ளவராய் இந்நாட்களிலே நம்மளோடு வாசித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனோடு உலாவிக் கொண்டு இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய்விட்டோம். பிரியமானவர்களே, அனனியா சப்பீராளுடைய கதைகளை கேட்டு 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 மழுங்கி போய் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்கின்ற காரியத்தை நான் மறந்து போனவனாய் காணப்படுகிறேன். அங்கு அவர்கள் பேசின ஒரு சின்ன
பேதுருட்ட சொல்லுவாங்க, அம்மா இடத்த வித்துட்டு கொஞ்சம் காசை எடுத்து வச்சுக்கிட்டாங்க, அதை மறைச்சாங்க, செத்து போயிட்டாங்க. இந்த நாட்கள்ல நடக்கக்கூடிய காரியங்களை ஒப்பிட்டு நீங்க நினைச்சு பாருங்களேன், யாராவது உயிரோட இருக்க முடியுமா? அதே போலதான் தாவீதுடைய காலத்துல தவறி கீழே விழுக போகுதுன்னு சொல்லி ஆசாரியப்படி தொட போறான். தொட்டதுக்கு மரணம். உடன்படிக்கை பெட்டியை தொட்டதும் செத்து போடுறான். தொட்டதுக்கே பதறிதான் கீழே விழப்போகுது, கீழே வண்டி பரலுது அப்படின்னு சொல்லி விழப்போற நேரத்துல உடன்படிக்கை பெட்டி கீழே விழுந்துடக்கூடாதுன்ற நல்ல எண்ணத்துலதான் அவர் போய் தொட போனாரு. தேவ கோபாக்கினே, உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு சொல்லி உடனே மரணம் நேரிட்டது. பிரியமானவர்களே, அப்படி ஒருப்பட்ட ஒரு நாட்கள் இப்பொழுது இருக்குமேனால் யார் உயிரோடு இருக்க முடியும்? ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் எவ்வளவு செய்கிறோம். ஆண்டவரை அறிந்து கொண்ட ஜனங்களாகி நாம் துணிச்சலான காரியங்கள் எவ்வளவு செய்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகாதபடி ஆண்டவருடைய பிள்ளைகளே ஆண்டவருடைய காரியத்துக்கு விரோதமான காரியங்கள் எவ்வளவோ செய்கிறோம். ஆண்டவர் அறியாத ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை அநேகமாய் செய்கிறார்கள். அங்க செய்யக்கூடாது, நீங்க இப்படி சபை சர்ச்சுக்குள்ள போய் சண்டை போடுற காரியங்க அப்படிலாம் நடக்குது. அவங்களுக்கு தெரியாது, அவங்க பைபிள் வாசிக்கல, இந்த வேத புத்தகத்தை அவங்களுக்கு தெரியாது. தெரிந்து கொண்டவர்களாகிய நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு விரோதமான காரியங்கள், அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். போதகர்களுக்கு விரோதமாய் பேசுகிறோம், சபைகளுக்கு விரோதமாய் பேசுகிறோம், இன்னொரு ஆத்மா ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் மாற்று வருவதற்கு தடையாய் நாம் நிற்கிறோம். சபைகளுக்குள்ள ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த விடாதபடி அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு கொடுக்கப்படுகிற பணத்தை எத்தனை பேர் வஞ்சித்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய பணத்தை நாம் வஞ்சித்து வைத்து விட்டு அதுல நிம்மதியா இருக்கிறோம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சொந்த பணத்தை தொட்டதுக்கே தெய்வத்தின் சமூகத்துல அடி விழுந்தது, மரித்தார்கள், 2 பேரும் செத்து போயிட்டான். அதே சம்பவம், அதே காலம் இப்ப ஆண்டவர் கிருபையில இருக்கிறதுனால நீங்களும் நானும் தப்பிச்சு கொண்டு இருக்கிறோம். எத்தனை தடவை போய் 7-70 தடவை மன்னிப்பேன் அப்படின்னு சொன்னதுனால ஆண்டவர் என் மகன் இன்னைக்கு திருந்துவான், நாளைக்கு திருந்துவான் அப்படின்ற ஒரு எண்ணத்தின் வாயிலாக ஆண்டவர் நம்மை தப்புவித்துக் கொண்டு இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போனவர்களாய் காணப்படுகிறோம். பிரியமானவர்களே, கொஞ்சம் இந்த காரியத்தை நீங்கள் யோசித்து பார்ப்பீர்களானால் தேவ பயம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். பேதுருட்ட போய் சொன்னாங்க, நீ பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நீ போய் பேசினது என்ன? மரணம். எவ்வளவு ஜாக்கிரதை உள்ள இருக்கணும் பாருங்களேன். ஆலயத்தின் காரியத்துல யாராவது விளையாடாதீங்க. ஆண்டவருக்கு விரோதமாய் கை நீட்டினீங்க, சும்மா இருக்க மாட்டார் ஆண்டவர். ஆண்டவர் பணத்தை தொட்டீங்க, சும்மா இருக்க மாட்டார். ஆண்டவருடைய காரியத்துக்குள்ள விளையாடணும்னு நினைச்சீங்க, சும்மா இருக்க மாட்டார். அவ சொந்த பணம், அவங்க சம்பாரிச்ச காசு, அவங்கதான் வித்தாங்க, கொஞ்சத்தை வஞ்சிச்சு வச்சதுக்கே மரணம் என்றால் ஆண்டவர் காரியத்துக்கு விரோதமாய் பேசுகிறவனுடைய மனிதனுடைய காரியம் எப்படி இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் உங்களோடும் என்னோடு பேசிக் கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, தெய்வத்தை அறிந்து கொண்டு ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை நீங்கள் செய்வீர்களானால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு எச்சரிப்பை செய்த, இது கடைசி காலம் என்பதனால் மீண்டும் மீண்டுமாய் ஒரு எச்சரிப்பை செய்தியை கொடுத்து கொண்டு இருக்கிறார். அநேக வேளைகளில் இந்த சத்தத்தை நீங்க கேட்டிருக்கலாம். மீண்டும் இந்த சப்பிராளுடைய கதையை வைத்து ஆண்டவர்களோடு பேசுவதற்கு ஒரு காரணம் உண்டு. நீங்கள் ஜாக்கிரதையா இருக்கும்படி அழைக்கப்படுகிறீர்கள். ஆண்டவருடைய காரியத்துல கவனமா இருங்க. அவருடைய பணத்தை கையாளுவதில் கவனமா இருங்க. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதில் கவனமா இருங்க. அவருடைய காரியத்தை செய்வது தடையா இருக்கிற எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, கவனமா இருங்க. சர்ச்சுக்குள்ள ஆண்டவருடைய நாமத்தை துதிக்க விடாதபடிக்கு ஏதாவது தடை பண்ணீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய கோபாக்கினி வரும் என்பதை அறிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களோடு ஈடுபடுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோட பேசுவாரானால் தேவ சமூகத்துல பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். அதான் நமக்கு கொடுத்த கிருபையின் காலம் என்று சொல்லப்படுகிற இந்த காலம். ஆண்டவர் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுப்பதற்கு நமக்கு ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். நீ தப்பு செஞ்சுட்ட, மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லி இதே காரியம் அந்த அப்போஸ்தலர் காலத்துல இருந்துச்சு. ஆனா சடுதியாய் மரணம். அதே காலகட்டம் தான் இது. இது கடைசி காலம். ஆண்டவர் கிருபையாய் மீண்டுமாய் உங்களுக்கு வாய்ப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவருக்கு ஏன் சப்பிராளுக்கு அனனியாவுக்கு அந்த காரியத்தை கொடுக்கலன்னு தெரியல.
கிறிஸ்துவின் காலம்தான் ஆண்டுடைய நாம மகிமைப்படும்படியாய், ஆண்டுடைய கோபாக்கினை எப்படி இருக்கும் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் இப்படிப்பட்டதான காரியம் நடந்தது. அந்த காரியம் இந்த நாள்ல நடக்கும். ஏனால் ஆண்டவர் பயங்கரமான காரியங்களை செய்வார். தேசத்துல ஒரு மனுஷன் டெய்லி 2 ஒவ்வொரு சபையில 10 பேர் மரணம் வந்துகிட்டே இருக்கும். கவனமா இருக்கும்படி அழைக்கப்படுவோம். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, ஆண்டவருடைய காரியத்துக்கு விரோதமாய் நாங்கள் பொய் சொல்லாதபடி எங்களை பாதுகாப்பீராக. எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவருடைய நாம மகிமைக்காய் நாங்கள் செய்யணும். ஆண்டவரே, துணிச்சலான காரியத்தை செய்யாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.